ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அடா 24x7 தமிழ். ஸோ நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வச்சு ஸோ எவ்வளோ ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே, எஸ்எஸ்சி, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ஐடென்டிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தெரியாம ட்ரிக்னாமெட்ரிக்கு உள்ள போக முடியாது. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஜியோமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். இதுல தான் நம்ம மார்க் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு 10 minutes வீடியோவா கொடுக்க போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுக்க போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மேக்ஸ்லயே வெற்றி பேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் sin square theta plus cos square theta equal to என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1. இத நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியா எடுத்துக்கிறேன். இத அப்படியே இங்க எழுதிக்கிறேன். sin square theta அது கூட plus cos square theta equal to என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1. சோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இத வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் sin square theta ஆல டிவைட் பண்ண போறேன். sin square theta ஆல. அப்ப டிவைட் பை sin square theta, இங்கேயும் டிவைட் பை sin square theta. So equal to அப்புறம் 1 divided by என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா sin square theta. சோ இப்போ என்ன வரும்னு பாருங்க, இந்த sin square theta இந்த sin square theta கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா என்ன வந்துரும்னா 1 plus cos by sin என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். sin by cos என்னன்னு பாத்தீங்கன்னா tan. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 by tan தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா cot. அப்ப வந்து பாத்தீங்கன்னா cos by sin என்ன வந்துரும் அப்படினா cot வந்துரும். அப்ப இந்த என்ன வந்துரும்னா cot square theta. அப்ப cot square theta equal to 1 by sin square theta. 1 by sin square theta equal to cosecant square theta. அப்ப இந்த என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா cosecant square theta. ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன சார் பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, just in the plus cot square theta equal to அந்த அளவுக்கு போச்சுனா 1 equal to என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா cosecant square theta minus cot square theta. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னவா எடுத்துக்கறேன்னா ஐடென்டிட்டி 2, அதாவது செகண்ட் ஐடென்டிட்டியா எடுத்துக்கறேன். ஓகே, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா cosecant square theta minus cot square theta equal to 1. இந்த A ல இருந்து நிறைய ஐடென்டிட்டி இன்னும் கிரியேட் பண்ணலாம். இந்த B ல இருந்து நிறைய கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய மூணு ஐடென்டிட்டியை சொல்லிடுறேன். இது ரெண்டாவது ஐடென்டிட்டி. இப்போ மூணாவது ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே சோ திரும்ப எழுதிக்கலாம். திரும்ப என்ன எழுதிக்கோங்கன்னா, இந்த sin square theta plus cos square theta எழுதிப்போம். sin square theta plus cos square theta equal to 1. நம்ம இதுக்கு முன்னாடி எதால டிவைட் பண்ணோம் அப்படினா sin square theta ஆல டிவைட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா cos square theta ஆல என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். அப்ப இங்க டிவைட் பை cos square theta, இங்க டிவைட் பை cos square theta equal to 1 divided by cos square theta. சோ மக்களே, இந்த cos கேன்சல் ஆயிடும். sin by cos ஓட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா tan square theta. But tan square theta plus 1 by 1 equal to 1 by cos square theta equal to secant square theta. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இந்த tan square theta equal to அந்த பக்கம் போச்சுனா இந்த 1 அப்படியே இருக்கும். இங்க என்ன இருக்கும்னா secant square theta minus இந்த tan square theta equal to அந்த பக்கம் போச்சுனா minus tan square theta. அப்ப இது எப்படி எழுதலாம்னா, இது ஐடென்டிட்டி 3 C ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா secant square theta minus tan square theta equal to என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1. secant square theta minus tan square theta equal to என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1. இந்த மூணு ஐடென்டிட்டி இம்பார்ட்டன்ட்டா எழுதிட்டோமா? சோ இப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரூல் பார்க்க போறோம். இந்த ரூலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா क्वेश्चंस அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க இத பாத்துட்டீங்க அப்படினா அத பார்த்தோம்னா அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துறலாம். ஓகே, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. இங்க B எழுதி இருக்கு இல்லையா, இந்த B எழுதி இருக்கு இல்லையா, இத நான் வந்து எடுத்து தனியா எழுதுறேன். நல்லா பாருங்க. இப்போ cosecant square theta minus cot square theta equal to 1 ன்னு இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கு அப்படினா a square minus b square மாதிரி இருக்கு. a square minus b square எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b ன்னு எழுதலாம். அப்போ cosecant square ங்கிறது a square minus cot square அப்படிங்கிறது b square. அப்ப a plus b என்ன அப்படி எழுதலாம்னா cosecant plus cot
இன்ட்டு எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா cosecant மைனஸ் காட்னு எழுதலாமா ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த cosecant பிளஸ் காட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ cosecant பிளஸ் காட் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இந்த cosecant மைனஸ் காட் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா 1 டிவைடட் பை cosecant minus cot. Cosecant plus cot equal to 1 divided by cosecant minus cot. So simple guys. So இது எதுக்கு சார் இது இப்படி சொன்னீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. என்ன क्वेश्चंस கேட்பாங்க அப்படினா cosecant plus cot ஓட வேல்யூ வந்து 9. அப்ப क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படினா cosecant minus cot ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன போட்டுறலாம் அப்படினா 1/9 னு போட்டுறலாம். சிம்பிள் அவ்வளவுதான். ஓகேங்களா cosecant minus cot equal to என்னன்னா அது எப்படி சார் cosecant minus cot equal to 1/9 னா ஓகே இந்த இடத்துல cosecant minus cot அப்படியே வச்சுக்கலாம். அப்ப இந்த cosecant minus cot அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இந்த cosecant plus cot equal to அந்த பக்கம் போனா 1/cosecant plus cot. அப்போ cosecant plus cot ஓட வேல்யூ 9. அப்ப 1/9 உங்களுக்கு என்ன வந்துரும்னா வந்துரும். சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் இந்த ரூல். ஓகேங்களா சோ இதே தான் எதுக்கு வர போகுதுன்னா secant square theta minus tan square theta க்கு வர போகுது. நான் அதை என்ன பண்றேன் அப்படினா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டிறேன். ஓகேவா இது நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாமா அப்படினா எஸ் எழுதிக்கலாம். d னு கூட போட்டு எழுதிக்கலாம். சோ d அப்படினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரூல் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எழுதலாம் அந்த இடத்துல cosecant plus cot equal to 1 divided by cosecant minus cot. இப்போ இதே தான் மறுபடியும் cosecant minus cot equal to 1 divided by cosecant plus cot னு வரும். சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா அந்த மேல இருக்கிறது எழுதுவோம். Okay, so next வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா secant square theta minus tan square theta equal to 1 ன்னு இருக்கு. அப்படியே இங்க எழுதுறேன். secant square theta minus tan square theta equal to 1. இது a square minus b square மாதிரி இருக்கு மக்களே. அப்ப இது எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b எழுதலாம். அப்ப எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா secant plus tan a plus b into a minus b என்னன்னா secant minus tan equal to 1. அப்ப எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா secant plus tan equal to 1 divided by secant minus tan. இப்போ வந்து பாத்தீங்கன்னா secant minus tan equal to 1 divided by secant plus tan. சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். இந்த ரூல் என்ன பண்ணுவோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதி வச்சுக்குவோம். சோ அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா secant plus tan equal to 1 divided by secant minus tan மக்களே. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான். சோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு இந்த ஐடென்டிட்டில இருந்து. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ a ன்னு எழுதி இருக்கேன்ல இந்த a ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இத எழுத போறேன். sin square theta plus cos square theta equal to 1. இந்த cos square theta அப்படியே வச்சுக்கிறேன். இந்த sin square theta equal to அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்னா 1 minus sin square theta ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல cos square theta equal to 1 minus sin square theta. ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த minus sin square theta இந்த பக்கம் வந்துட்டா plus sin square theta. இந்த plus cos square theta அந்த பக்கம் வந்துட்டா என்ன ஆகும்னா minus sin square theta. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த sin square theta அப்படியே வச்சுக்கிட்டு இந்த cos square theta ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா 1 minus cos square theta. அப்ப எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா sin square theta equal to 1 minus cos square theta. சோ இப்போ இந்த a இதுல வந்து பாத்தீங்கன்னா a ல 1 இது வந்து பாத்தீங்கன்னா a ல 2. ஓகே நெக்ஸ்ட் ஒன் b இது b இல்லையா இது எப்படி எழுதலாம்னு சொல்லி பாருங்க. சோ ஜஸ்ட் மக்களே என்ன பண்ணலாம்னா cosecant square theta minus cos square theta equal to 1. இந்த minus cos square அந்த பக்கம் போச்சுனா என்ன வரும்னா cosecant square theta equal to 1 இந்த minus cos square அந்த பக்கம் போனா பிளஸ் னு வந்துரும். அப்ப plus cot square theta. சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே என்ன பண்ணலாம் அடுத்து அப்படினா ஓகே லிசன் cot square theta இந்த minus cot square theta அந்த பக்கம் போனா plus cot square theta இந்த plus 1 இந்த பக்கம் வந்தா minus 1. அப்ப எப்படி எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா cot square theta equal to cosecant square theta minus 1. சோ இது வந்து பாத்தீங்கன்னா b ல 1 ன்னு வெச்சுக்கோங்க இத b ல 2 ன்னு வெச்சுக்கோங்க. சோ அடுத்த ஐடென்டிட்டி இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த minus tan square அந்த பக்கம் போச்சுனா plus tan square theta ன்னு வந்துரும். அப்போ tan square theta equal to secant square theta minus 1.
சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுப்போம் ஓகேங்களா. அப்ப இந்த -1 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்னா +1. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா +1. சோ இது ஐடென்டிட்டி C1 னு வெச்சுக்கோங்க, இது ஐடென்டிட்டி C2 னு வெச்சுக்கோங்க. சோ அடுத்து இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், cosecant plus cot equal to 1 divided by cosecant minus cot. அப்போ இது அப்படியே இந்த பக்கம் வந்ததுனா மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா என்ன ஆகும் அப்படினா டிவைட்ல வந்துரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா cosecant minus cot equal to ஓகேவா 1 divided by என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா cosecant plus cot னு வந்துரும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் என்ன பண்ணலாம்னா இந்த secant minus tan equal to 1 divided by secant plus என்ன வந்துரும் அப்படினா tan theta. சோ ரொம்ப 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 என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா சிம்பிள் கைஸ், ரொம்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். சோ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த cot square theta equal to என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகேவா. சோ சிம்பிள் கைஸ், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி நான் எழுதி இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி ஜியோமெட்ரி இது எல்லாமே வெற்றியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி பேட்ச் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கீழே லிங்க் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ ஓகே கைஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.